Okay, start. Hey guys, welcome back to my YouTube channel. நம்ம Plate and this is Gautam here. ஸோ நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோங்க. வின்டர் ரைட் 2023 இதோட முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சக்லேஷ்பூரில் நிறையா பிளேசஸ் விசிட் பண்ணோம். ஸோ ஒரு பைக் ரைடு இருந்தது, ஒரு ட்ரெக்கிங் இருந்தது, எல்லாமே காமிச்சாச்சுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக லாஸ்ட் நைட். ஸோ நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அண்ட் இந்த தடவை ஸ்பெஷலாக கொஞ்சம் சில விஷயம் சரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டக் ஆஃப் வார் இருக்க போது, அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் ஒரு அவார்ட்ஸ். ஸோ இந்த வின்டர் ரைட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியஸ் ஃபீல்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அவார்டு. ஸோ வாங்க என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ அவங்க ஸ்டேலே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இன்டோர் கோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லைட்ஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் டக் ஆஃப் வார் ஆடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு 5-6 டீமாக பிரிச்சாச்சுங்க. எல்லாருக்கும் தனித்தனி ஜெர்சி கொடுத்து அண்ட் எல்லாருக்கும் ஒரு என்ட்ரி சாங்கை போட்டு பயங்கரமாக இருந்தது. காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால மட்டும் என்னால் சில மியூசிக் நான் போட முடியல. பட் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரிஜினல் மியூசிக் கூட நான் போடுறேன். ஸோ நீங்கள் அங்கே பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருந்ததுங்க. எனக்கு என்னமோ ஒரு பொங்கல் அன்றைக்கி சில கேம்ஸ்லாம் வைப்பாங்கள்ல அவங்கவுங்க ஊரில், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு எல்லாருக்குமே. சென்டரில் ஒரு கயிறு தொங்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து Okay, start. ஐ தாட் இந்த கேம் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன். பட் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் உயிரை கொடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக பாருங்களேன். சொல்லுங்க நல்ல வெற்றிமா, இது கூட்டு முயற்சி கிடைச்ச வெற்றிமா. ஸோ இந்த டக் ஆஃப் வார் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கிரிக்கெட்டு உள்ளே வச்சோம். ஸோ அப்படியே எல்லோரும் ஆல்ரெடி ஒரு டீமாக பிரிச்சிட்டோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு 5 overs அந்த மாதிரி வச்சு டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தோம். அண்ட் தென் அப்புறமா இந்த கிரிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு ப்ளே பண்ணோம். ஸோ இது வரைக்கும் வின்டர் ரைட் இந்த 2023 என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஒரு ஹைலைட்ஸ் அது அப்படியே எல்லாருக்கும் எடுத்து போட்டோங்க. நல்லா மியூசிக் போட்டு நம்ம சீனும் பயங்கரமாக எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஆன் த ஸ்பாட்டில் எடிட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவர் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் இந்த வின்டர் ரைட் 2023 அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று நான் இந்த வின்டர் ரைடில் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த தடவை என்ன நீங்கள் நினைச்சு வந்தீங்களோ, ஏன்னா சக்லேஷ்புரம் வந்து நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ரூட் வழியாக போயிருப்பீங்க, இல்லை பெங்களூரில் இருக்கவங்க எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே
கர்நாடகானாலே அந்த சைட் போக மாட்டேங்க. லாங்குவேஜ் பிரச்சனை, ஃபுட்டு, அதனால அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால அப்புறம் அந்த காவிரி இஷ்யூ இருக்கிறதுனாலையும் பயந்து சில பேர் போக மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த குரூப் ரைட் ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் அவங்களோட ஃபீட்பேக் கேட்டோம். எப்படி இருந்தது இந்த வின்டர் ரைட், நல்லா இருந்ததா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசியிருந்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்மளோட அவார்ட்ஸ் ஆரம்பித்தோம். Hi everyone. First of all, big round of applause to Gautam. இந்த ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு நார்மல் விஷயம் கிடையாது. அதுவும் 40 மெம்பர்ஸ் கோஆர்டினேஷன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. Comes to stay, food and places which were we explored today and yesterday. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில பேருக்கு அவார்ட்ஸ் கொடுக்கும்போது என்ட்ரி மியூசிக்லாம் வேறு லெவலில் போட்டு வச்சுருந்தோங்க. பட் அதெல்லாம் காப்பி ரைட்ஸ்னால இங்கே நல்லா காமிக்க முடியல. பட் எனிவே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வந்து நான் ரீல்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாரோட இன்ட்ரோவும் நான் போடுவேன். டோன்ட் மிஸ் இட். லாஸ்ட் டைம் வண்டி இமாலயன் வச்சு ஃபீல் பண்ணி அந்த வண்டியை விற்றுட்டான். ஒரு வின்டர் ஏதோ ரைட் போகும்போது பிரச்சனையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் போன ரைட்லேயே வண்டி இல்லை. வின்டர் ரைடில் வண்டி இல்லாமல் மறுபடியும் போயிடுச்சு. ஸோ ஒரு குரூப் ரைட் கூப்பிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் மட்டும் மேனேஜ் பண்ண முடியாது. நிறைய பேரோட ஹெல்ப்பும் தேவைப்படும். ஸோ அது மாதிரி இந்த வின்டர் ரைட்லேயே இருக்கிற சில பீப்புள் செலக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் ஒரு அவார்ட் அந்த மாதிரி அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்ட்டு சில கேட்டகரியில் ஃபன்னாக நிறைய அவார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணோம். அவங்க எல்லாருக்கும் நிஜமாகவே ஒரு அவார்ட் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்ஸ் டு பைக்கர்ஸ் ஜென். அவங்க தான் அந்த அவார்ட்ஸ்க்கெலாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. மேப்பில் பார்த்தேன், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 750 கிலோமீட்டரு ஒன் டேயில் கண்டிப்பாக என்னால் ரைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. உடனே நான் கர்நாடகாவுக்கு கால் பண்ணேன். கர்நாடகா ஒன்றுமே சொல்ல, ஓகேடா நான் வந்துடுறேன், நீ கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணு அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து ரைடு வந்து நான் லாங் ரைட் வின்டர் ரைடு தான் வந்தேன். 2021 வந்தேன். அங்கே கொஞ்சம் பேர் நல்லா கொஞ்சம் ஒரு குரூப் செட் ஆச்சு. அதே போல் அவங்க கூட ஒரு 4-5 ரைட் போயிருக்கேன். ஹாப்பி. இங்கே வந்ததுனால தான். ஆக்சுவலாக நிறையா நான் போகணுன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் சுச்சுவேஷன் இல்லைன்னு எதுவுமே போக முடியல. கௌதம் கூட வந்தேன். அந்த 2021 கொஞ்சம் நான் என்ன பண்ணணும்னு நினச்சினோ அது நடக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தம்பி. ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குரூப் ரைட் ஏன் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஏன் நான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து எந்த குரூப் ரைட்லையும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அண்ட் போனாலுமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரைடிங் கேஸ் இல்லை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை வந்து நம்ம குரூப் ரைடில் சேர்த்து அவங்களுக்கு ஒரு தனி செட் ஆஃப் சர்க்கிள், எங்கேயாவது ட்ரிப் போகணுன்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க போகலாம். ஸோ அவங்களுக்குனே ஒரு தனியாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி, அதுதாங்க என்னோடய மோட்டிவ். ஸோ இனிமேல் அவங்க வந்து எங்கேயா ட்ரிப் போகணுன்னா வந்து அவங்க யாரையும் கேட்க தேவை, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமைச்சு தரதான் நம்மளோட நோக்கமே. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இந்த ரைட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரு அவார்ட் கொடுத்தேன். இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கலன்னா ரொம்ப தப்பாயிடுங்க. ஒரு 73 வயசில் இந்த மாதிரி எங்களோட ஒரு அட்வென்ச்சர் ரைட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, வின்டர் ரைட். எங்கெங்கெல்லாம் ஆஃப் ரோட் போயிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பரவாயில்ல, நடந்தே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த அவார்ட் அயன் லேடி. பட் இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இவங்களுக்கு நிறைய போகணும்னு ஆசை. பட் ஆனால் கிடைக்கல. இதே மாதிரி தான் கிடைக்கல. யார் கூட போகணும் டைம் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கும் டைம் கிடைக்கல. சரி, அவரும் நான் வின்டர் ரைட் போட்ட உடனே சரி நானும் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் நல்லா பண்ணீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சும்மா சேஞ்சாக சரி போயிடலாம், எல்லாரையும் பார்க்கலான்ட்டு தான். வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதுக்கு
எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் நீங்களாம் தளர்ந்துடாதீங்க. நல்ல அதை எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாரையும் பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம் அவங்கள எல்லாம் பார்த்தோம். சின்ஸ் இன்னும் ஒரு 3 டேஸில் நியூ இயர்ன்றதுனால நம்ம அப்படியே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே செலிப்ரேட் பண்ணோம். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது, கேக் கட்டிங் இருந்தது, மியூசிக் போட்டு ஒரு சின்ன ஒரு டிஜே மாதிரி பிளான் பண்ணி எல்லோரும் இங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். காப்பிரைட்ஸ், அதனால என்னால் எந்த மியூசிக்கும் போட முடியல. ஸோ தட்ஸ் இட் கைஸ், வின்டர் ரைட் 2023 இதோட முடியுது. ஸோ நைட்டு வந்து பயங்கரமாக வைண்ட் அப் பண்ணோம். ஃபயர் ஒர்க்ஸ், கேக் கட்டிங் எல்லாமே இருந்தது. ஸோ அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு 4 மணி வரைக்கும் பேசிகிட்டே இருந்தேன் சில பேரோட. எப்படி வின்டர் ரைட் போச்சு, ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். And thank you so much for watching till here. I'll see you guys once again in another video.